என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தையை சந்திப்பதற்கு உன் அம்மா நான் மட்டற்ற மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். இன்று உன் தாயானவள் எனக்கு உகந்த நாள் அல்லவா? இந்த நாளில் என் குழந்தையை காண வர வேண்டும் என்பதில் உன் அம்மா எனக்கு மிகவும் அதிகமான ஆசையோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாளில் காரடையான் நோன்பும் சேர்ந்து வந்திருக்கின்றது. சில குழந்தைகளுக்கு இது தெரிந்திருக்கும், சிலருக்கு இது தெரிந்திருக்காது. இருந்தாலும் அம்மா உனக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, இன்றைய நாளில் சத்தியவான் அன்று உயிர் போகும் நிலையில் இருந்த பொழுது சாவித்திரியானவள் விரதம் இருந்து அம்பிகையிடம் வரம் பெற்றாள். தன்னுடைய கணவனின் உயிரை மீட்டெடுத்தாள். இப்படி இந்த நாளில் நோன்பிருந்து அம்பிகையின் மீது அதிகமான பற்று கொண்டு அவள் வழிபட்டதனால் அம்பிகை அவளுக்கு வரத்தை கொடுத்தாள். அப்படி அவள் பெற்ற வரம் அவளினுடைய கணவனினுடைய ஆயுள். என் பிள்ளையே, அதுபோல நீயும் இன்று இந்த நாளில் விரதம் இருந்து அம்பிகை வழிபடுவாயானால் அவளினுடைய அருளை உன்னால் பெற முடியும். திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவனின் ஆயுளை அதிகரிக்கவும், திருமணமாகாத பெண்கள் தனக்கு நல்ல துணை கிடைக்க வேண்டும் என்றும் இந்த விரதத்தை இருக்கலாம். ஒருவேளை விரதம் இருக்க முடியவில்லை என்றால் ஏதேனும் ஒரு அம்மனுக்கு வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபடலாம். நெய்வேத்தியங்கள் படைத்து தெய்வத்தின் அன்பை பெறலாம். இப்படி செய்கின்ற பட்சத்தில் இன்று உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதில் உனக்கு இன்னொரு விஷயம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? ஏதேனும் ஒரு அம்மனுக்கு விளக்கு ஏற்றினால் போதும் என்று சொல்கின்றேன் அல்லவா? இன்று உன் தாயானவள் எனக்கு வளர்பிறை பஞ்சமி திதி. இந்த நாளில் நீ எனக்கு தீபம் ஏற்றி வைத்து உனக்கான அந்த விஷயத்தை என் முன்னால் நின்று வைத்தாலும் அம்பிகையை சென்று அது சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த நாளில் என்னை நீ தொட்டுவிட்டால் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பல அதிசய மாற்றங்கள் நடந்தே தீரும். இந்த தாயானவள் என்னை தொடுகின்ற பாக்கியம் அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாது. இன்று வளர்பிறை பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, முதலில் இந்த நாளை நல்லபடியாக தொடங்க வேண்டும் என்றால் இன்று இந்த வராகியானவள் உன்னோடு பயணிப்பாள் என்பதை முதலில் புரிந்து கொண்டால் போதும். என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றையும் துவம்சம் செய்து உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க உன் வராகி நான் உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா இந்த விடியலில் உன்னை தேடி வந்து உன்னுடைய இல்லத்தில் நிற்கும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் என்ன தோன்றுகின்றது? அம்மா, நீ நின்று விட்டால் போதுமா? எதையும் சரி செய்து கொடுக்க வேண்டாமா என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, உனக்கு அறியவில்லை. மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டேதான் இருக்கின்றது. எப்படி மற்றவர்களை பார்த்து பயந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவெடுக்க தெரியாமல் வாழ்க்கையை வேண்டாம் என்று சில நேரங்களில் ஒதுங்கிச் செல்ல முடிவெடுத்த என் பிள்ளை, இன்று இது உன் வாழ்க்கை என்று நீ வாழத் தொடங்கி இருக்கின்றாய். எப்படியும் சமாளித்து விடலாம், எப்படியும் நாம் நமக்கான தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம், யாரிடத்திலும் உதவி மட்டும் கேட்டு அவமானப்படக்கூடாது என்பதில் எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய இந்த மனத்தெளிவானது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை முன்னேற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது என்பதை உன்னை ஒரு நாள் உணர வைக்கும். என் குழந்தையே, ஒவ்வொரு முறையும் நீ இந்த வாழ்க்கையின் மீது காட்டுகின்ற அன்பும் அக்கறையும் உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு காயங்களை கொடுத்ததற்காக இன்னமும் அதை நினைத்து கொண்டிருப்பது நிச்சயமாக நியாயமற்றது. கஷ்டங்கள் கொடுத்த காயங்களை மறந்துவிட்டு அதிலிருந்து உனக்கு கிடைத்த அனுபவங்களை மட்டும் தூக்கி சுமந்து கொண்டு வா. ஏனென்றால் அந்த அனுபவம் உனக்கு ஆபத்து காலத்தில் நிச்சயமாக கை கொடுக்கும். எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உனக்கு சொல்லித்தரும். எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதனையும் உனக்கு கற்றுத்தரும். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ அடைய வேண்டும். நீ நினைத்ததை விடவும் உனக்கு வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வெற்றி வரத்தினை அள்ளி கொடுக்க இந்த வராகி என்றுமே உன்னோடு இருந்து கொண்டிருப்பேன். நீ வெற்றியை தொடும் நேரத்தில் அங்கே ஏதேனும் தடங்கல்கள் ஏற்பட்டால் அதை சரி செய்து கொடுத்து விடுவேன். மற்றபடி உன்னுடைய முயற்சிகளும் உழைப்புகளும் ஒரு துளி அளவு கூட குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து ஒரு துளி அளவு கூட நீ பின்வாங்கிவிடக்கூடாது. கஷ்டங்கள் 1000 இருந்தாலும் நம்முடைய முயற்சியானது ஒரு நாள் உன்னை நல்ல நிலையில் நிற்க வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இன்று சில விஷயங்களை செய்யும் பொழுது உனக்கு மனதிற்குள் அவர்கள் பார்க்கின்றார்களே, இவர்கள் பார்க்கின்றார்களே, நாம் இதனை செய்யலாமா என்று தோன்றலாம். அடுத்தவர்களின் பார்வைகளுக்கும் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கும் உன்னுடைய மனதை இறங்கி போகச் சொல்லாதே. ஏனென்றால் நல்லது நினைப்பவர்கள் ஒரு பொழுதும் நீ நல்ல விஷயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை இகழ மாட்டான். நல்லவன் நீ செய்கின்ற தவறை சுட்டி காட்டி நீ செய்கின்ற நல்ல விஷயங்களுக்காக உன்னை பாராட்டுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த பஞ்சமி விடியல் இன்று காலை 7:02 ஆரம்பமாகின்றது. இந்த நாளில் நிச்சயமாக இன்று இரவு என்னை வழிபட வரும் பொழுது என் குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள் உனக்கு மிக பெரிய தெளிவு பிறந்திருக்க வேண்டும். எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் உன்னுடைய மனதை ஒரு சேர நிலைநிறுத்தி இந்த வராகி முன் வந்து நிற்க வேண்டும். இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுத்திருக்கின்ற சில விஷயங்களை மட்டும் நீ சரியாக பின்பற்றினாலே போதும். இவையே உனக்கு நல்ல உச்சத்தை வாழ்க்கையில் கொடுத்துவிடும். என் பிள்ளையே, அத்தனை சுலபமாகவெல்லாம் யாராலும் இந்த வாழ்க்கையில் நினைத்ததை அடைந்து நினைத்த நேரத்தில் கடந்து வந்துவிட முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்களை அங்கே இருக்க பிடித்து நிற்க வைக்கும். அது போன்ற ஒரு சூழ்நிலைதான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன். நீயும் அதனை புரிந்து கொண்டு அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்தி செல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு பயம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் உன் தாயானவள் என்னை நீ நினைத்துக்கொள். அந்த நேரத்தில் உனக்கான தெளிவு கிடைத்தே தீரும். என் குழந்தை, அந்த தெளிவு உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளை, என்றென்றைக்கும் நீ நல்லபடியாக வாழ வேண்டிய குழந்தை. செய்ய நினைக்கின்ற செயலை மனதில் உறுதியோடு செய்ய தொடங்கு. வெற்றியை தொட்டுவிட்ட பிறகு நீயா இப்படி மாறிவிட்டாய் என்று உன் பின்னால் ஒரு கூட்டம் ஓடி வந்து நிற்கும். அதற்கு முன்னால் நீயா என்று கேட்டுக்கொண்டிருந்த உலகம் இனிமேல் நீயா என்று ஆச்சரியத்தோடு கேட்கும். என் பிள்ளையே, அப்பேற்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தி காட்டுவேன். அம்மா உயர்த்தி காட்டி விடுவாள் என்று ஒரு மூலையில் அமர்ந்து கிடக்கக்கூடாது, ஓய்வெடுக்க கூடாது. மாறாக ஏதேனும் ஒரு வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த தாயானவளின் கைகளில் இருந்து உனக்கான வெற்றியினை நீ பெறுவாய் என்பது உறுதியான விஷயமும் கூட. இனி என்றுமே உன் வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். நான் என்றுமே உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன். என் குழந்தைக்கு அன்பை அள்ளி கொடுக்க வருகின்றவள் இந்த வராகியானவள். என் பிள்ளையை, நீ ஒவ்வொரு முறை என்னை நினைக்கும் பொழுதும் நான் உன்னை தேடி வருகின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள்.
என்னை புரிந்து கொண்டு விட்டால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தான். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.